வணக்கம். ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி. மாநில செய்திகள் வாசிப்பவர் சத்யநாராயணன். தலைப்புச் செய்திகள். மக்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்த அரசு வேலைவாய்ப்புகள் முக்கிய பங்காற்றுவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். உட்கட்டமைப்பு, வர்த்தகம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் நாடு மிக விரைவான வளர்ச்சி கண்டு வருவதாக மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். திருக்கோவில்களில் அடிப்படை வசதிகள் மேம்படுத்தப்படும் என்று மாநில இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு ரமேஷ் தெரிவித்துள்ளார். நீலகிரி, ஈரோடு உள்ளிட்ட 10 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. IPL 2020 கிரிக்கெட் போட்டியில் லக்னோவில் இன்றிரவு 7:30 மணிக்கு லக்னோ சூப்பர் ஜெயண்ட்ஸ் பஞ்சாப் கிங்ஸை எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். இந்தியாவின் வளர்ச்சி பாதையில் பல்வேறு உலக நாடுகள் பங்கேற்க விரும்புவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். 19ஆம் கட்ட ரோஜ்கர் மேளா சிறப்பு வேலைவாய்ப்பு முகாமில் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களுக்கு புதுதில்லியிலிருந்து காணொலி வாயிலாக பணி ஆணைகளை வழங்கி உரையாற்றிய அவர், மக்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்த அரசு வேலைவாய்ப்புகள் முக்கிய பங்காற்றுவதாக கூறினார். இளையோர் தங்களுக்கான வாய்ப்புகளை செம்மையாக பயன்படுத்திக் கொள்வதன் அவசியத்தையும் பிரதமர் எடுத்துரைத்தார். அண்மையில் தாம் மேற்கொண்ட 5 நாடுகள் பயணத்தின் போது அந்நாடுகளின் முன்னணி தொழில்துறை வல்லுநர்களுடன் ஆலோசனை மேற்கொண்டதில் திறன்மிகு இந்திய இளைஞர்களின் உலகளாவிய தேவை அதிகரித்துள்ளதாக பிரதமர் கூறினார். சென்னை பெரம்பூர் ஒருங்கிணைந்த ரயில் பெட்டி தொழிற்சாலை வளாகத்தில் இளையோருக்கு பணி ஆணைகளை வழங்கி பேசிய மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன், பிரதமர் திரு நரேந்திர மோடியின் உத்தரவாதத்திற்கு ஏற்ப இதுவரை 12 லட்சத்திற்கும் மேற்பட்டோருக்கு மத்திய அரசு வேலைவாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளதாக கூறினார். மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் இந்த நாட்டிற்கு, இந்த தேசத்திற்கு ஒரு வாக்குறுதியை கொடுத்திருந்தார்கள். கிட்டத்தட்ட போன வருடத்திற்கு முன்னால ஒரே வருடத்துல 10 லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கப்படும் என்று செங்கோட்டையில தன்னுடைய சுதந்திர தின உரையில சொல்லியிருந்தாங்க. சொன்னபடியே ஒரே வருடத்துல 10 லட்சம் பேருக்கு கொடுத்து இப்போ அதுக்கு பிறகு 15, 16, 17, 18, 19வது வேலை வாய்ப்பு கிட்டத்தட்ட 12 லட்சம் பேருக்கு நம்மளுடைய மத்திய அரசாங்கத்துல நம்முடைய மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் வேலைகளை கொடுத்திருக்கிறார்கள். தேச கட்டமைப்பில் பொறுப்புடன் இளையோர் பணியாற்ற வேண்டும் என கேட்டுக்கொண்ட அவர், இதற்காக கர்ம யோகி திட்டம் செயல்படுத்தப்படுவதை சுட்டிக்காட்டினார். மத்திய அரசின் மக்கள் நலன் சார்ந்த மற்றும் வளர்ச்சி திட்டங்கள் குறித்து அனைவரும் அறிந்து கொள்வதன் அவசியத்தை சுட்டிக்காட்டிய அமைச்சர், பெரம்பூர் தொழிற்சாலையில் தயாரிக்கப்படும் ரயில் பெட்டிகள் உலக நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்படுவதாக எடுத்துரைத்தார். வந்தே பாரத் ரயில் பெட்டிகள் உற்பத்தி செய்யப்படுவதற்கு பாராட்டு தெரிவித்த அமைச்சர், மும்பை, அகமதாபாத் மற்றும் சென்னை, பெங்களூரு, ஹைதராபாத் வழித்தடங்களில் புல்லட் ரயில் சேவைகள் விரைவில் தொடங்கப்படும் என்றார். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் தலைமையில் கட்டுமானம், மின்னணுமயம், எளிதான வர்த்தகம் மற்றும் வேலைவாய்ப்புகளில் நாடு மிக விரைவான வளர்ச்சி கண்டு வருவதாக அமைச்சர் பெருமிதம் தெரிவித்தார். அமைச்சரிடமிருந்து பணி நியமன ஆணையை பெற்றுக்கொண்டவர் மத்திய அரசுக்கு நன்றி தெரிவித்து பேசுகையில், என்னோட பேர் மேகலட்சுமி. நான் ICFல அப்பாயிண்ட் ஆயிருக்கேன். குரூப் D போஸ்ட்ல ஸ்கவுட் கைட் கோட்டால நான் அப்பாயிண்ட் ஆயிருக்கேன். ரொம்ப ஹாப்பியா இருக்கு. என்ன மாதிரி இன்னும் நிறைய யங்ஸ்டர்ஸ் வந்து இந்த மாதிரி வாங்கணும்னு ஆசைப்பட்டு வந்து ஒர்க் பண்றவங்களுக்கு ரொம்ப மோட்டிவேஷனலா இருக்கும். ஸோ ஐ ஃபீல் வெரி ஹாப்பி. கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுக்கு ரொம்ப தேங்க்ஸ் ஆக்சுவலி இந்த மாதிரி கண்டக்ட் பண்றதுனால. நாடு முழுவதும் 47 இடங்களில் இன்று நடைபெற்ற ரோஜ்கர் மேளா நிகழ்ச்சியில் ரயில்வே, உள்துறை, சுகாதாரம், பொதுத்துறை வங்கிகள், உயர்கல்வி உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் 51,000க்கும் மேற்பட்டோருக்கு பணி நியமன ஆணைகள் வழங்கப்பட்டன. அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் மார்கோ ரூபியோ பிரதமர் திரு நரேந்திர மோடியை புதுதில்லியில் இன்று பிற்பகல் நேரில் சந்தித்து முக்கிய ஆலோசனைகளை மேற்கொள்கிறார். இந்தியா, அமெரிக்கா இடையே வர்த்தகம், பாதுகாப்பு, எரிசக்தி, தொழில்நுட்பம் உள்ளிட்டவற்றில் பரஸ்பர ஒத்துழைப்பை மேம்படுத்துவது குறித்து விரிவான ஆலோசனைகளை மேற்கொள்ளும் அவர், குவாட் பாதுகாப்பு பேச்சுவார்த்தைக்கான செயல் திட்டங்கள் குறித்தும் விவாதிக்கிறார். நாளை மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் எஸ் ஜெய்சங்கரை சந்திக்கும் மார்க் ரூபியோ புதுதில்லியில் உள்ள அமெரிக்க துணை தூதரகத்தில் நடைபெறும் சுதந்திர தின நிகழ்ச்சியிலும் பங்கேற்கிறார். இந்தியாவின் தலைமையில் நடைபெற உள்ள குவாட் உச்சி மாநாட்டின் ஒரு பகுதியாக இந்திய பசிபிக் பிராந்தியத்தில் தடையற்ற வெளிப்படையான நடவடிக்கைகள், பரஸ்பர மற்றும் உலகளாவிய நலன் சார்ந்த செயல் திட்டங்கள் குறித்தும் இதில் ஆலோசிக்கப்படும். முன்னதாக 4 நாள் பயணமாக இன்று கொல்கத்தா வந்தடைந்த மார்க் ரூபியோவை இந்தியாவிற்கான அமெரிக்க தூதர் செரிகோ கார்க் வரவேற்றார். வேளாண் துறையில் திறன் மற்றும் வெளிப்படைத்தன்மையை அதிகரிக்க செயற்கை நுண்ணறிவு, மின்னணு தொழில்நுட்பம் வழிகோலுவதாக மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் வேளாண் துறை உயர் அதிகாரிகளுடன் நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்தில் உரையாற்றிய அவர், ஊரக வளர்ச்சி, நிலவள மேலாண்மை தொடர்பான ஆக்கப்பூர்வமான செயல் திட்டத்தின் அவசியத்தை வலியுறுத்தினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் மாநில செய்தி அறிக்கை.
ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டிற்கு வருகின்றது. இந்த சட்டம் ஆண்டிற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. கால தாமதமாக ஊதியம் வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள். தமிழக திருக்கோவில்களில் பொதுமக்கள் சிரமமின்றி தரிசனம் செய்வதற்கான நடவடிக்கைகள் விரைவுபடுத்தப்படும் என்று மாநில இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு ரமேஷ் தெரிவித்துள்ளார். பேரரசர் பெரும்பிடுகு முத்தரையரின் சதய விழாவை முன்னிட்டு திருச்சியில் அன்னாரது திருவுருவச் சிலைக்கு இன்று மாலை அணிவித்து மரியாதை செலுத்திய பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், திருக்கோவில்களுக்கு சொந்தமான சொத்துக்கள் மீட்கப்படும் என்றார். கோயில்களுக்கு வரக்கூடிய பக்தர்கள் ஒரு நல்ல மனநிலையில சாமி கும்பிட வந்துட்டு அதே நல்ல மனநிலையில நல்லபடியா வெளியில போகணும். எந்த விதமான டிஸ்டர்பன்ஸோ எந்த விதமான சங்கடங்களோ அவங்களுக்கு ஏற்படக்கூடாது. கோயில்களில் இருக்கக்கூடிய கூட்ட நெரிசல்களை குறைப்பதற்காகவும் கோயில்களில் நீண்ட நேரம் காத்திருக்கக்கூடிய சூழல்களை எல்லாம் கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்து ஒரு டைம் மேனேஜ்மெண்ட் கொண்டு வருவதற்காகவும் கிரவுட் மேனேஜ்மெண்ட் கொண்டு வருவதற்காகவும் பல்வேறு விஷயங்கள் நாங்கள் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். கோயில் சார்ந்து இருக்கக்கூடிய சொத்துகள், கோயில் நிலங்கள், ஆக்கிரமிப்புகள் இது எல்லாத்தையுமே செக் பண்ணி கோயில்களுக்கும் அறநிலையத்துறை மூலமாக மக்களுக்கும் பயன்படக்கூடிய வகையில் அனைத்தையும் கொண்டு வரக்கூடிய நடவடிக்கைகளை எடுப்போம். திருச்சி மகாத்மா காந்தி நினைவு அரசு மருத்துவமனையில் அறுவை சிகிச்சை செய்யப்பட்ட செவிலியர் கல்லூரி மாணவி உயிரிழந்தது தொடர்பாக விசாரணை மேற்கொள்ள தனி குழு அமைக்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் திரு ரமேஷ் கூறினார். ஈரோட்டில் பொதுமக்களின் வசதியை கருத்தில் கொண்டு நகரின் மைய பகுதியிலேயே சந்தை தொடர்ந்து செயல்படுவது குறித்து ஆலோசிக்கப்படும் என்று மாநில கைத்தறி மற்றும் ஜவுளித்துறை அமைச்சர் திரு விஜய் பாலாஜி தெரிவித்துள்ளார். ஈரோட்டில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இப்பகுதியில் 10 ஆண்டுகளுக்கும் மேலாக பயன்பாட்டுக்கு வராமல் உள்ள கடைகள் விரைவில் பயன்பாட்டுக்கு கொண்டுவரப்படும் என்றார். கோவையில் 10 வயது சிறுமி உயிரிழந்த சம்பவத்தில் குற்றவாளிகளுக்கு அதிகபட்ச தண்டனை பெற்றுத்தர அரசு உறுதியுடன் செயல்படும் என்று மாநில பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சர் திரு சம்பத்குமார் தெரிவித்துள்ளார். சிறுமியின் பெற்றோரை நேரில் சந்தித்து ஆறுதல் தெரிவித்த பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இவ்வழக்கில் காவல்துறையினர் விரைந்து செயல்பட்டு குற்றவாளிகளை கைது செய்துள்ளதாக கூறினார். குற்ற செயல்களை தடுக்க கண்காணிப்பு பணிகள் பலப்படுத்தப்படும் என்று கூறிய அவர், சிங்க பெண்கள் திட்டம் வரும் 27ஆம் தேதி முதல் அமலுக்கு வரும் என்றார். தமிழகத்தில் மூடப்பட்ட டாஸ்மாக் மதுபான கடைகளில் பணியாற்றிய ஊழியர்களுக்கு மாற்றுப் பணிகள் வழங்குவதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாக அரசு அறிவித்துள்ளது. முதற்கட்டமாக 500 பேருக்கு பணி மூப்பு அடிப்படையில் மாற்றுப் பணி வழங்கப்பட உள்ளது. திருவள்ளூர் மாவட்டத்தில் உரிய பாதுகாப்பு விதிமுறைகளை பின்பற்றாத பள்ளி வாகனங்களின் உரிமம் ரத்து செய்யப்படும் என்று ஆட்சித்தலைவர் திரு பிரதாப் எச்சரித்துள்ளார். ஒவ்வொரு வண்டியிலையும் ஜிபிஆர்எஸ் ஃபிட்டட் கேமராஸ் ஃபிட் பண்ணியிருக்கோம். ஏன்னா உள்ள என்னென்ன நடக்குது, ஏதாவது அசம்பாவித நிகழ்வு நடந்தால் உடனே அதை கண்டுபிடிக்கிறதுக்காகவும் நிகழாமல் தடுக்கிறதுக்காக கண்காணிக்கிறதுக்காகவும் இந்த விஷயங்கள் எல்லாம் பண்ணியிருக்கோம். இன்னைக்கு திருவள்ளூர் வட்டார போக்குவரத்து அலுவலர் சார்பா 1257 வாகனங்கள் தணிக்கை செய்யப்பட்டு வருகிறது. ஜூன் 1ஆம் தேதி பள்ளி திறக்கும் முன்பு அனைத்து பணிகளும் முடிவடையும். இன்னைக்கே நம்ம செக் பண்றோம். செக் பண்ணிட்டு எந்தெந்த வண்டியெல்லாம் நாட் ஃபிட்னு இருக்கோ அந்த வண்டியெல்லாம் ஜூன் 1லேருந்து யூஸ் பண்ணக்கூடாதுங்கிற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸையும் கொடுக்க போறோம். நாமக்கல் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் செயல்படும் உயர்கல்வி வழிகாட்டி கட்டுப்பாட்டு அறையை மாணாக்கர் பயன்படுத்தி ஆலோசனைகள் மற்றும் உதவிகளை பெறலாம் என்று ஆட்சித்தலைவர் திருமதி துர்காமூர்த்தி தெரிவித்துள்ளார். அரியலூர் மாவட்ட அரசு தொழிற்பயிற்சி நிலையங்களில் சேர்வதற்கு வரும் 3ஆம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம் என ஆட்சித்தலைவர் திரு ரத்னசாமி கூறியுள்ளார். வீர தீர செயலுக்கான கல்பனா சாவ்லா விருது பெற விரும்பும் பெரம்பலூர் மாவட்டத்தைச் சேர்ந்த தகுதியுடைய மகளிர் அடுத்த மாதம் 19ஆம் தேதிக்குள் இணையதளம் வாயிலாக விண்ணப்பிக்குமாறு மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி மிருணாளினி கூறியுள்ளார். தூத்துக்குடியில் மீன்களின் வரத்து குறைந்துள்ளதை அடுத்து அங்கு மீன்கள் அதிக விலைக்கு விற்கப்படுவதாக எமது செய்தியாளர் தெரிவித்துள்ளார். இதனிடையே நாகை கடற்பகுதியில் பலத்த சூறாவளி காற்று வீசுவதால் மீனவர்கள் 5வது நாளாக இன்றும் கடலுக்கு செல்லவில்லை. அரபிக் கடற்பகுதியில் நிலவும் வளிமண்டல சுழற்சி மற்றும் கேரளம் குமரி கடல் வழியாக நிலவும் காற்றழுத்த தாழ்வு பாதை காரணமாக நீலகிரி, ஈரோடு, சேலம், தர்மபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், வேலூர், திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, நாமக்கல் மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதனிடையே தென்மேற்கு, தென்கிழக்கு, மத்திய கிழக்கு வங்கக்கடல், அந்தமான் பகுதிகளில் தென்மேற்கு பருவமழை முன்னேறியுள்ளதாக இம்மையம் கூறியுள்ளது. IPL 2020 கிரிக்கெட் போட்டியில் லக்னோவில் இன்றிரவு 7:30 மணிக்கு லக்னோ சூப்பர் ஜெயண்ட்ஸ் பஞ்சாப் கிங்ஸை எதிர்கொள்கிறது. புள்ளிகள் பட்டியலில் தலா 18 புள்ளிகளுடன் முறையே ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு, குஜராத் டைட்டன்ஸ், சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணிகள் முதல் 3 இடங்களில் உள்ளன. 14 புள்ளிகளுடன் ராஜஸ்தான் ராயல்ஸ் 4வது இடத்தில் உள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். மக்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்த அரசு வேலைவாய்ப்புகள் முக்கிய பங்காற்றுவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். உட்கட்டமைப்பு, வர்த்தகம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் நாடு மிக விரைவான வளர்ச்சி கண்டு வருவதாக மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். திருக்கோவில்களில் அடிப்படை வசதிகள் மேம்படுத்தப்படும் என்று மாநில இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு ரமேஷ் தெரிவித்துள்ளார்.
நீலகிரி, ஈரோடு உள்ளிட்ட 10 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. IPL 2020 கிரிக்கெட் போட்டியில் லக்னோவில் இன்றிரவு 7:30 மணிக்கு லக்னோ சூப்பர் ஜெயண்ட்ஸ் பஞ்சாப் கிங்ஸை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.